Hello Makele, welcome to Antest vlog. Antest vlogக்காக ஆண்டனி நம்ம கூட வந்து யார் இருக்கிறா இன்னைக்கு? கல்வின்னு கல்வின்னு. கல்வின் என்னடா தமிழ்ல சொல்லிட்டேன். கல்வின் ஜே. ஓகேவா மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா மெயினா கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ போட போறோம் உங்களுக்காக. கேமராக்கு பின்னாடி வந்து நம்ம கூட வந்து ரயான் அலியாஸ் ராஸ்கோ இருக்கிறாரு. அவர் அப்படியே ஜாயின் பண்ணிக்குவார். அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா கறி வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் சிக்கன் வாங்க போறோம். சிக்கன் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு எப்படி வந்து கேஎஃப்சி சிக்கன் செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அதுத்தாலே Ant Taste. Aujourd'hui je marche, la ville est en feu. Le monde tourne vite, je cours derrière mes vœux. Chaque minute compte, chaque choix est un jeu. On rêve de demain mais le présent nous prend en otage un peu. Les écrans partout, les gens connectés cherchent la lumière, parfois ils se sentent piégés. Moi je reste. மக்களே, ஃபைனலாக வந்து சிக்கன் வாங்கியாச்சு. வீட்டில் போயிட்டு அதை வந்து எப்படி மசாலா போட்டு கேஎஃப்சி சிக்கன் மாரி அதை ரெடி பண்ணுறோம். ஓகே ஓகே கல்வின், விஜயா என்ன பண்ண போகிறோம்? கேஎஃப்சி சிக்கனை கேஎஃப்சி பண்ண போகிறோம். கலாட்டா பண்ண போகிறோம். ஆனால் வெறித்தனமாக சாப்பிட போகிறேன். ஓகே மக்களே, கேஎஃப்சி சிக்கன். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகே, தேங்க்யூ. Demain c'est incertain mais j'avance calmement. Présent, futur, calcul en cours, temps linéaire, progression toujours, analyse, choix, mémoire stockée, optimisation, action planifiée. Futur, calcul en cours. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கறியெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அதான் சொன்ன மாரி என்ன செய்கிறோம்? கேஎஃப்சி சிக்கன். என்ன செய்கிறோம்? ஏய் நிலா, வணக்கம் சொன்னியா? வணக்கம் மக்களே. போன்ஜூர் மக்களே. வணக்கம். ஓ தமிழ், நோ ஃப்ரெஞ்ச், ஒன்லி இன் தாமா. ஓ வணக்கம் மக்களே. நீயும் ஃப்ரெஞ்சா? பாண்டி வணக்கம் எல்லாருக்கும். கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, நான் எதுவும் பண்ண போறது இல்லை, இவங்க தான் ரெடி பண்ண போறாங்க. நான் வந்து ஸோ மக்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க சிக்கன் விங்ஸு. இது வந்து ஒரு 3 கிலோ வாங்கினோம். ஆனால் நாங்கள் எடுத்தது வந்து ஒரு 1.5 கிலோ. அப்படியே அதேமாரி வந்து இது இங்கிலீஷ்ல பிலும், நாங்கள் வந்து பிலும் இந்த புளே சொல்லுவோம், தமிழில் தெரில, மன்னிச்சுக்கோங்க. அது கூட வந்து ஃபிங்கர் ஃப்ரைஸ் வந்து ஹோம் ஃபிங்கர் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். அதனால் வந்து அதை வந்து இவங்க 3 பேரில் ஒருத்தவங்க வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க, பீல் பண்ணுவாங்க. அது கூட வந்து சாஸு எல்லாமே இது பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இன்க்ரீடியன்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேவா? மெயினாக வந்து சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பூண்டு வந்து இப்படி ட்ரையாக காய வச்ச பூண்டு, அது கூட வந்து இது கொரியாந்தர்னு நாங்கள் சொல்லுவோம். இது கொரியாந்தர் வந்து தமிழில் கொத்தமல்லி, காய வச்ச ட்ரை பண்ண கொத்தமல்லி. ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளோட ரெசிபிக்கு போயிடலாம். சரி, 3 பேரில் யார் வந்து பொம் de terre பீல் பண்ணுறீங்க? நீ தானே. பொம் de terreனா வந்து பொட்டேட்டோ மக்களே, அவன் வந்து பீல் பண்ண போகிறானா. ஓகே மக்களே, நானும் அப்படியே அந்த சைடு போகிறேன் உங்களுக்காக. அப்படியே பார்த்துனே இருங்க. வேற என்ன சொல்லணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Comment பண்ணுங்க. இல்லாடி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சாச்சு. பொட்டேட்டோ வந்து இவர் வந்து பீல் பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஃபிங்கர் ஃப்ரை செய்யறதுக்கு. நீங்கள் சொல்லுங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா கஷ்டமாக இருக்குதா? ஈஸி. இப்போ தானே ஃபர்ஸ்ட் டே பண்ணிக்கிற, இந்தமாரி அந்த சாக்கு ஃபுல்லாக முடிச்சிடுவியா? ஈஸி. தெரியுது இல்லை? நீங்கள் ஏன் அப்படியே நிற்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க?
சிக்கன் பண்ண போகிறேன். சிக்கன் பண்ண போறியா? சிக்கன் அங்கே தான் இருக்குது. நீ ஏன் சிக்கனை பண்ண போற? சிக்கனை ரெடி பண்ண போற, அந்த இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் மசாலா தூள் எல்லாம் போட்டு. ஆமாம். ஓகே 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 ஓகே. ரயான், நீ என்ன தேடிட்டு இருக்கிற? ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கிறோம். அது கூட வந்து மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணுறோம். செமோ. ஓகேவா? அப்படியே சால்ட்டும் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் ட்ரையான பூண்டு, அது கூட வந்து அதேமாரி ட்ரை பண்ண கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகு, அதுமாரி அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் துவைச்சி இங்கே சைடில் வச்சுருவோம் KFC சிக்கனை. அதுக்கப்புறம் என்னென்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான், ஈஸி. ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் மிக்சிங்கு அந்த சைடு எல்லாம் ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து KFCக்கு ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு வந்து அதில் வந்து உப்பு, மிளகு, இந்த ட்ரையான ஐயோ மறந்துட்டேன் பேர், ட்ரையான பூண்டு, அது எல்லாத்தையும் போட்டு அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தலைவரும் வந்து பொம்தெல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து உரிச்சிட்டாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு உரிச்சது ஈஸியாக. ஓகே மக்களே, இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் துவைச்சி எடுத்து போடுறது தான். ஓகே, ரெடியா? 3 பேரும் நல்லா கை கழுவுனீங்களா? எஸ், வி நோ, எஸ். ஓகே, கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படி செய்யணும்னு சொல்லி கொடு. ஓ சூப்பர். சிக்கன் வந்து இது இப்படி இருக்கணும். மைதா மாவில் புரணும். அவ்வளோதான். அவ்வளவுதான். ஓகே மக்களே, இது இந்த மாரி வந்து அழகா இப்படி துவைச்சி எடுத்துட்டு இதை பாருங்க. நம்ம வந்து ஃபிங்கர் ஃப்ரைஸும் வந்து அப்படி ஃப்ரெஞ்ச் ஃபிங்கர் ஃப்ரைஸ். சிஸ்டா கல்வின் என்ன சொல்லணும்? French fries. French fries. It's a French fries, but a French fries, it's English word. Yes or not? What is finger fries? This is finger. And எண்ணெயில விட்டா fry. Finger fry. காமெடி நல்லா. Say walai bro. Say walai. எனக்கு வந்து இதுக்கு வெயிட்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த பெரிய சிக்கனுக்கு வெயிட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து குரூப் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா பசிக்கு தான், அதனால வேகமாக செய்யணும்னு சொல்லிட்டு 3-4 கை இருக்குது அதில். ஸோ மக்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இல்லை என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகல, உப்பு போடுறேன். நல்லா உப்பு போட்டிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நல்லா வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா அப்படியே எடுத்து ஓவனில் விட்டுறணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக வரும். ஓவன் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, ஆண்டஸ் வ்ளாக்ல ஆண்டனி ஃபிங்கர் ஃப்ரைஸ் உள்ள விட்டாச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சிக்கன்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அடுப்பில் வந்து எண்ணெயும் வந்து கொச்சின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அழகாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எப்படி வந்துக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, அப்படியே வந்து நம்மள அப்படியே கீழே இறங்கணுன்னாக்கா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து ரெடி ஆகி இருக்குது. அது கூட என்னோட சப்பல் கூட தெரியுது அழகா. இப்போ மக்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இப்போ வந்து சிக்கன் எல்லாம் வந்து அழகா இதில் போட போறோம். இது நம்மளோட எண்ணெயில்.
ஸோ மக்களே நம்மளோட சிக்கன் வந்து அழகாக வந்து எண்ணெயில் போட்டுக்கிறோம். அது வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னே அது வந்து எப்படி வந்துக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? அதேமாரி வந்து எப்படி சாப்பிட போகிறோம்னு காட்டுறோம், இன்னும் சோஸ் கூட சாப்பிட போகிறோம்னு காட்டுறோம், அது நல்லா இருக்குதான்னு காட்டுறோம். அது கூட வந்து ஃபிங்கர் ஃப்ரைஸும் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா ஃபிங்கர் ஃப்ரைஸா? ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னோட பின்னாடி நிற்கிறேன் என்னோட அடியாள் மாரி இல்லை, நான் ஒரு கேங் லீடர் மாரி இருக்கிறேன்னா. ஏன் இப்போ நாங்கள் வந்து வந்துக்கிறோம்னாக்கா நிறைய வேலை செஞ்சிட்டோம். எல்லாருக்கும் வந்து தாகமாக இருக்குதான், அதனால வந்து ஜூஸ் திறக்கலான்னு வந்து மக்களே. ஆனால் இவங்களெல்லாம் பாருங்க பின்னாடி என்னமோ கொலை பண்ண மாரி. ஏய் ஹமூத்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? Malek, c'est pour toi, hein. En plus, en bouteille là. N'oublie pas de regarder ma vidéo et de liker, d'accord? Je t'enverrai la vidéo. நாங்க வந்து ஹமூத். இது வந்து ஹமூத். யாருக்கு ஹமூத் வேணும்? Moi, c'est mon verre. Ah, உங்களுக்கும் ஹமூத் எல்லாருக்குமே. Ryan et toi? Poms. It's my glass. Okay. இரு. நீலாச்சான். எனக்கு நானும் போம்ஸ். மக்களே போம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்ல, ஃபிட்ஸ். அதுதான் இங்க வந்து போம்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ரயானும் நானும் வந்து போம்ஸ் ஃபிட்ஸ் மாரி குடிக்கிறோம். என்னோட அடியால்லாம் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஏதோ கொலை பண்ண ஒரு மாதிரி நின்னுக்கிறாங்க. சாத்தே ஓகே மக்களே, எல்லாமே ரெடி ஆகிட்டோன்னே டேபிளில் வச்சுட்டு உங்களுக்கு அழகாக காட்டுறோம். ஓகே, அது வரைக்கும் வந்து குட்டி வீடியோ நாங்கள் போய் வாங்கின இடத்துல தான் வந்து வீடியோ எடுத்துக்கிறோம், அதெல்லாம் வந்து போடுறோம். ஓகே, ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போ ப்ரொசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்க, அப்படி கோல்டன் ப்ரௌனிஷாக வெரி சூப்பராக வந்துக்குதுன்னு. அதை வந்து நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தடவை வந்து சிக்கன் அதில் போட்டு மறுபடியும் பொறுத்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம். ஓகே சரி. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிக்கனும் ஃபிங்கர் ஃப்ரைஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடியாக ஒரு நேரம் ஒரு குட்டி கேம் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு FIFA ஸ்டார்ட் பண்ணுறோம். T'as pris qui? Qu'est-ce que j'ai? Moi je prends City. Rato mein I feel alone. Yeah. दिल मेरा टूट गया पर मैं रुकता नहीं, अंधेरे में चल रहा पर मैं झुकता नहीं. Voices in my head, yeah they call my name, but I keep moving on, I don't feel the same. ஓகே, ஸோ மக்களே எல்லாமே ரெடி பாருங்க. ஓகேவா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா சாப்பிட போறோம். சரி, நீ சர்வ் பண்றியா? நீ சர்வ் பண்ணு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க மக்களே, சிக்கனை பாருங்க. எடே நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்து சவுண்டு கேட்கணும். நல்லா வந்துக்குது. உங்களுக்காக ஒரு பைட். ஓகே, நான் சிக்கன் நல்லா வந்துக்குது. நீங்க சொல்லுங்க எப்படி இது? KFC chicken. Je ne parle pas, je mange.
நல்லா இருக்கு. விதவிதமான சாஸ்லாம் இருக்குது. இது வந்து பிகி பர்கர்ல போடுற ஒரு சாஸு. c'est bon. நான் வந்து உங்களுக்கு கிட்ட இருந்து காட்டுறேன். ஸோ மக்களே ஃபைனலாக வந்து எல்லாரும் அப்படியே சாப்பிட உக்காந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட KFC சிக்கன் வந்து நல்லா வந்துக்குது. KFCயோட கூ நல்லா இருக்குதா? இல்லையா? மனம் நல்லா இருக்குது. KFC chicken. நல்லா இருக்கு பட் KFC இதுல கூ இல்ல. ஆனா நல்லா இருக்கு. ஆமா. ஆனா அதுக்கு பேர் தான் வந்து ஹோம்மேட் கிச்சன் ஹோம்மேட் அண்ட் டெஸ்ட் சிக்கன். homemade KFC chicken. பார்த்தீங்கன்னாக்கா KFC டேஸ்ட் இல்லையா, ஆனால் நல்லா இருக்கான். ஏன்னா வந்து ஹோம்மேட் ஸ்பைசஸ்லாம் போட்டு செஞ்சதுனால நல்லா இருக்குதுன்றாங்க. ஆனால் KFC அளவுக்கு இல்லையா. விஷுவலாக பார்க்க எப்படி, நீங்கள் வந்து சொல்லுங்கள் விஷுவலாக பார்க்க எப்படி இருக்குதுன்னு. ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹோம்மேட் சிக்கன் வருங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிக்குது, எனக்கு KFCயோட பிடிச்சிக்குது. ஏன்னா KFCயில் வந்து ஒரு கூ இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால வித்தியாசமாக நல்லா இருக்குது. ஸோ மக்களே ஃபைனலாக நான் வந்து நம்மளோட வீடியோ ஹெண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரும் வந்து ஜாலியாக சாப்பிட்டுனுக்குறாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து வெளியில் ஏதாவது நல்ல ஃபுட்டாக பார்த்து சூப்பராக வீடியோ போடுறோம். எப்போதும் போல் நம்ம ரயானும் இருப்பாங்க கூட. ஏன்னா வெளி வீடியோனா ரயான் இல்லாமல இல்லை, எதிர்வெயில் அடிக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து என்னன்னு தெரில, நேற்றுலாம் நல்லாவே இல்லை கிளைமேட்டு. இன்னைக்கு கொஞ்சம் மதியானம் நல்லா வெயில் அடிக்குது. அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக சாப்பிட்டு ஒரு இது போயிட்டு பால்கனியில் போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஃப்ரீ ஆகிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆண்டஸ் vlogலேருந்து ஆண்டனி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய் 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 பாய். KFC chicken. பை மக்களே. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய் பாய். லவ் யூ ஆல். Ant Taste.